ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம போன வீடியோலயே பாண்டிச்சேரி டே 1 பார்த்திருப்பீங்க. இப்ப நம்ம டே 2 தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் இப்ப நல்லா தூங்கி எந்திரிச்சிட்டேன். எந்திரிச்சோடனே சரி ஸ்நாக்ஸ் சாப்பிடலாமேன்னு நான் பிஸ்கெட் தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் நீங்க பார்க்க போறீங்க. கொஞ்ச நேரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு நம்ம இப்ப பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போகிறோம். காலையில் எந்திரிச்ச உடனே எனக்கு வந்து ரொம்ப ஆர்வம் ஆயிடுச்சு. சரி சைக்கிள் எடுத்து ஓட்டலாமேன்னு இப்போ தான் நான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நான் ரெசார்ட் ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சுட்டே சைக்கிளில் போயிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் கொஞ்சம் அப்படியே சைக்கிள் ஓட்டிட்டேன். ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி சைக்கிளே பஃபெட்டுக்கு போகலாமேன்னு இப்போ தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக போயிட்டுருக்கேன். இப்போ உள்ளார வந்து பார்த்தீங்கன்னா நிறைய அமெரிக்கன்ஸ் இருக்கிறதுனால ஃப்ரெண்ட்ஸ் டைப் டெசர்ட் தான் அங்கே இருந்துச்சு. என்னென்ன இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா சாக்கோஸ், அதுக்கப்புறம் கெலாக்ஸ், அதுக்கப்புறம் மில்கெல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் டீ காஃபிலாம் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மெயின் டிஷ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பாஸ்தா, அதுக்கப்புறம் பிரெட் பஜ்ஜி, அந்த மாதிரி நிறையா டிஷ்ஷஸ் அங்கே இருந்துச்சு. எனக்கு என்ன பிடிச்சிச்சோ அந்த மாதிரி நான் நிறைய டிஷ் எடுத்துகிட்டு வந்து நான் இப்போ தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் கொஞ்ச நேரம் சைக்கிளிங் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நான் சொன்ன மாதிரி அங்கே நிறையா கிரவுண்ட் இருந்ததுனால நான் ஃபுட்பால் அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் விளையாண்டுட்டு அப்படியே ரூமுக்கு வந்துட்டேன். ரூமுக்கு வந்தோடனே சரி ஸ்விம்மிங் பண்ணலாமேன்னு நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நான் ஸ்விம்மிங்குள்ளார போய் குளிச்சிட்டேன். நான் செம்மையாக ஸ்விம்மிங் பண்ணிட்டு இருந்தேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஏன்னா செக் அவுட்டுக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் இருக்குனால நான் ஸ்விம்மிங்கில் செம்மையாக என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஸ்விம்மிங் வந்து ஓரளவுக்கு தான் தெரியும். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. நான் 1 hour ஸ்விம்மிங் பூல்லே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு நான் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் சொன்ன மாதிரி இந்த நம்ம குளிக்கிறதும் ஸ்விம்மிங் பூல் பார்த்துட்டே குளிக்கலாம். டிரான்ஸ்பரண்ட் பாத்ரூமு. இப்போ நான் குளிச்சு முடிச்சுட்டு நான் நல்லா ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு ட்ரெஸ்லாம் மாற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா பேக் பண்ண வேண்டியதெல்லாம் பேக் பண்ணிட்டு இப்போ நான் செக் அவுட் பண்ண போயிட்டுருக்கேன். நான் சரி இப்போ செக் அவுட் பண்ணுற நேரமாச்சு, கொஞ்ச நேரம் இங்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்கலாமேன்னு நான் சைக்கிள் எடுத்து திரும்பி ஒரு ரவுண்டு போகிற சைக்கிள் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. நான் இப்போ இந்த ரெசார்ட்லேருந்து செக் அவுட் பண்ணி நான் போயாச்சு. நான் சொன்ன மாதிரியே இங்கேருந்து ரெசார்ட்லேருந்து ஒரு 1 kilometer அவே தான் பீச்சு. இப்போ நான் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். நான் இங்கே வந்து 1 kilometerனால ரொம்ப சின்ன ரோடாக தான் இருந்துச்சு. நாங்கள் எப்படியோ பூந்து நான் பீச்சுக்கு வந்து ரீச் ஆயிட்டேன். பீச் வந்து சூப்பராக இருந்துச்சு. ஒரு 1/2 hour ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு நான் இப்போ ரிட்டர்ன் ஆயிட்டேன். இப்போ நம்ம பாண்டிச்சேரி சிட்டிக்குள்ளார தான் நம்ம போகிறோம். அங்கே வந்து ஒரு கேவ் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குன்னு சொன்னாங்க. அங்கே வந்து நிறையா படம் ஷூட்டிங் கூட எடுத்திருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம அங்கே தான் போயிட்டுருக்கோம். இப்போ நம்ம அங்கே வந்து ரீச் ஆகிட்டோம். அங்கே உள்ளாரியே நீங்கள் பார்ப்பீங்க எவ்வளோ ரஷ்ஷுன்னு. டேபிள் பிடிக்கிறதுக்கே ரொம்ப நேரம் ஆகும் போலன்னு நான் ஒரு ஷாப்குள்ளார போயிட்டு நிறைய டெசர்ட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் டோனட் ஐட்டம்ஸ்லாம் பார்சல் வாங்கிக்கிட்டேன். அதான் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு டோனட் டேஸ்ட்டு. அதுக்கு வந்து சாக்லேட் ஃப்ளேவர்லாம் செம்ம
டேஸ்டியாக இருந்துச்சு. இப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு நான் பீச்சுக்கு தான் போயிட்டுருக்கேன். இப்போ நம்ம பீச்சுக்கு வந்து ரீச் ஆயாச்சு. இதோ அந்த கேஃப்லேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பீச்சு. சூப்பராக இருந்துச்சு இந்த பீச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாக இருந்துச்சு அந்த நேரத்தில். அந்த இதோ அந்த வெயில் தான் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு பீச்சுக்கு. இப்போ நம்ம ஐஸ்கிரீம் ஷாப்புக்கு தான் போகிறோம். இங்கே பீச் பக்கத்துலேயே ஒரு பேக்கரி ஷாப் இருந்துச்சு. அதுக்குள்ளார போய் பார்த்தோன்னா நிறைய டெசர்ட், அதுக்கப்புறம் பேஸ்ட்ரீஸ், அதுக்கப்புறமா நிறைய ஐஸ்கிரீம் வெரைட்டிஸ் ஆஃப் ஐஸ்கிரீம்ஸ் அந்த மாதிரி நிறையா இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. நான் எனக்கு பிடிச்ச 2 ஃப்ரெஞ்சு ஐஸ்கிரீம்ஸ் நான் வாங்கியிருக்கேன். சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. அதுக்கப்புறம் வித்தியாசமாகவும் இருந்துச்சு டேஸ்ட்டு. அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு நான் பீச்சில் பார்த்துட்டு இருந்தேன். வியூ செம்மையாக இருந்துச்சு. அந்த வெயிலுக்கும் இந்த ஐஸ்கிரீமுக்கும் அந்த பீச் வியூவுக்கும் செம்மையாக இருந்துச்சு அந்த எக்ஸ்பீரியன்ஸு. நான் பீச் வியூலாம் பார்த்துட்டு நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன் பீச்சில் இருந்து. கொஞ்சம் தூரம் போனோன்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஹேண்ட்மேட் ஷாப் இருந்துச்சு. அங்கே உள்ளார போய் பார்த்தா நிறைய பாண்டிச்சேரியில் ஃபேமஸான நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. அந்த மாதிரி திங்ஸ்லாம் நாங்கள் கொஞ்சம் வாங்கிட்டு இருக்கோம். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ஹேண்ட்மேட் ஷாப்லேருந்து நிறைய திங்ஸ்லாம் வாங்கிட்டு நான் ரிட்டர்ன் டு சேலம் கிளம்பிட்டேன் நான். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 20-30 கிலோமீட்டராகவே நான் வந்திருப்பேன். சரி லஞ்சு சாப்பிட்லையே, எங்கேயாச்சும் சாப்பிட்லாமேன்னு பார்த்தேன். எந்த கடையும் இல்லை, KFC மட்டும்தான் இருந்துச்சு. சரி அங்கே போய் ஏதாச்சும் சாப்பிட்லாமேன்னு உள்ளார போய் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் பார்த்துட்ருக்கேன். KFCலேயே எனக்கு பர்டிகுலராக பிடிக்கிற ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நான் ஆர்டர் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன். அதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இதோ KFCலாம் எனக்கு பிடிச்ச ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு நான் அப்படியே சேலம்க்கு ரிட்டர்ன் ஆகிட்டேன். போகிற வழியில் டேக் டைவர்ஷன் இருந்துச்சு. ஆனால் அந்த ரோடு ஃபுல்லாக வயல்வெளி, அதுக்கப்புறம் க்ரீனரியாக இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துக்கிட்டே போனதுனால திரும்பி ஹைவே வந்துருச்சு. ஆனால் கொஞ்ச நேரம் நான் தூங்கிட்டேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இந்த பாண்டிச்சேரி ட்ரிப்பு, இந்த 2 days ட்ரிப்பு செம்மையாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் அந்த ஸ்விம்மிங் பூல் ரூம் செம்ம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த ரெசார்ட் ஆம்பியன்ஸும் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறோம், எந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் பண்ணணும்னு நீங்கள் பார்க்கணுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்புறம் என்ன, நான் வழக்கமாக சொல்கிறது தான், வாட் யூ திங்க் you become. Keep smiling, be happy always. Be patient, whatever happened, it will change one day. Thank you.